தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாக இருந்து வருகிறது. மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. எனினும் கடந்த 1.5 மாதத்தில் மட்டும் சுமார் 40க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதியன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து 4 மீனவர்கள் ஒரு நாட்டு படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 4 மீனவர்களையும் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக 3 விசைப்படகுகளில் 31 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது அவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே நாள் இரவில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 35 தமிழக மீனவர்கள் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு நடைபெறும் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். அதன்பின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாகை, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதுடன் அவர்களின் விலை உயர்ந்த படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. முன்னதாக கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் மீனவர்களையும் தற்போது இலங்கை கடற்படையிடம் அகப்பட்டிருக்கும் மீனவர்களையும் இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு மீட்க வேண்டும் எனவும் கைது நடவடிக்கைகளை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மீனவர்களின் குடும்பத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதேவேளையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 76 மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்பவும் அவர்களின் 242 மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசிடமிருந்து மீட்கவும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மேலும் 35 மீனவர்கள் அவர்களின் ஒரு நாட்டு படகு மற்றும் 3 விசை படகுகளை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள சம்பவம் மீனவ சமுதாயத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.